ஆகஸ்ட் 12, 2026 பகல் நேரத்தில் சூரிய கிரகணம் சோலார் எக்லிப்ஸ் நடைபெற போகுது. அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்ல நிலவு நகரும் போது சூரியனோட ஒளி நிலவுனால மறைக்கப்பட்டு நிலவோட நிழல் பூமி மீது விழும். இது சூரிய கிரகணம். இது சோலார் எக்லிப்ஸ். நிலவோட நிழல் பூமியோட நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல விழும். அதாவது கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், போலந்து, போர்ச்சுகல், ரஷ்யா இந்த நாடுகள் மீது இந்த நிலவோட நிழல் விழும். இதுல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். இந்த சூரிய கிரகணத்தை, இந்த சோலார் எக்லிப்ஸை இந்தியால இருந்து பார்க்க முடியாது. ஏன்னா இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகணம் நைட் டைம்ல இந்தியால நடக்குது. நைட்டு சூரியனே பார்க்க முடியாது. அப்புறம் எங்க இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கறது? சரி, சூரிய கிரகணத்தை தான், சோலார் எக்லிப்ஸை தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் விண்கல் மழையினாச்சும் இந்தியால இருந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அதுவும் முடியாது. ஏன்னா அந்த விண்கல் மழையும் நார்த்தன் ஹெமிஸ்பியர் பகுதிகள், அதாவது ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், ரஷ்யா போன்ற நாடுகள் மீது விண்கல் மழை ஏற்படும். அது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லணும்னா 109P ஷிஃப்ட் டஃபில் எனப்படும் கோமட் வால் நட்சத்திரம் நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல ஹை ஸ்பீட்ல என்டர் ஆகும் போது அந்த வால் நட்சத்திரத்தோட பார்ட்டிகல்ஸ் நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல எரிந்து விழும். இதுதான் விண்கல் மழை.